டைம் ட்ராவல்ன்றதுக்கு என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா, இப்போ டைமென்ஷனில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. டைமென்ஷனில் ட்ராவல் பண்ணுறதுனா எப்படின்னா, இப்போ ஒரு கயிறு இருக்குது. இந்த கயிறு மேலே ஒரு எறும்பை நடக்க விடுங்க, அது பாட்டுக்கு அந்த கயிறு மேலேயே தான் நடந்து போயாகணும், வேறு எப்படியுமே போக முடியாது. சரியா? அது ஒன் டைமென்ஷன் வச்சுங்க. ஒரு பேப்பரை வந்து பேப்பர் ஆக்சுவலாக அந்த கயிறோ பேப்பரோ ஒன் டைமென்ஷன் 2 டைமென்ஷன்லாம் கிடையாது, அதுவே 3 டைமென்ஷன் தான். ஆனாலும் புரிதலுக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பேப்பர் எடுத்து வச்சிங்கன்னா, ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு எப்படி எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நீங்கள் இப்போ அந்த எறும்பால் போக முடியும். புரியுதா? இப்போ இந்த பேப்பர் இப்படி வளைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, இங்கேருந்து இந்த எதிர்முனைக்கு நேராகவே போயிட முடியும். இப்படி இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு பதிலாக இதை வளைக்க முடிஞ்சதுன்னா என்ன ஆகுது, இது 3 டைமென்ஷன் ஆகிடுது. இங்கேருந்து நேராக இந்த முனைக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருதா? அப்போ நாம் இருக்கக்கூடிய 3 டைமென்ஷனையும் வளைக்க முடிஞ்சதுன்னா அது அதுக்கு அடுத்த டைமென்ஷனுக்கு போயிடும். அப்போ வந்து ஈஸியாக ரொம்ப தூரத்தை வெகு சுலபமாக கடக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட்.